நடிகை த்ரிஷா செல்லம்மா வந்து ஒரு நாய் வளர்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த நாய் பேரு வந்து இஷி. மனுஷங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றத விட, அந்த நாய் கூட தான் அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதில என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த நாய அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டா குடுத்தது வந்து யாரு? அப்படிங்கிற அந்த தகவல் இப்ப சோசியல் மீடியாவுல வந்து கிடைச்சிருக்கு. அதுதான் இப்ப ட்ரெண்டிங்காவும் போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பாடகி சுசித்ரா ஒரு அதாவது த்ரிஷாவ பத்தி வந்து சொல்லும்போது, நம்ம தளபதி விஜய் த்ரிஷா விவகாரம் சொல்லும்போது, த்ரிஷாவுடைய டார்கெட்டே ஃபர்ஸ்ட்டு வந்து உதயநிதி. ஏன்னா, உதயநிதி கன்ஃபார்மா எப்படியும் வந்து சிஎம் ஆயிடுவாரு. ஸோ, சிஎம்ம வந்து பார்த்தோன்னா வளச்சு போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு. சிஎம்ம வளச்சு போட முடியல. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி வந்து பார்த்தோன்னா வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவங்க ஃபேமிலி பாரம்பரியம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த கேட்ட வந்து உடைக்க முடியாது. அடுத்து ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு வந்து ஆகக்கூடிய தகுதி வந்து யாருக்கு இருக்கு? மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு? அப்படின்னு த்ரிஷா செலக்ட் பண்ணப்ப, அந்த த்ரிஷாவோட வலையில விழுந்தது தான் நம்ம தளபதி. அதாவது நம்ம எல்லாரும் வந்து நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க, தளபதி த்ரிஷாவுக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதாவது தளபதி தான் வந்து இந்த த்ரிஷா தான் வந்து தளபதிய டார்ச்சர் பண்றாரு, வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா உண்ம அதெல்லாம் வந்து கிடையாது. அதாவது தளபதி வந்து குட்டி போட்ட நாய்க்குட்டி மாரி த்ரிஷா பின்னாடியே வந்து சுத்திட்டு இருக்காரு. த்ரிஷா முழுக்க முழுக்க தளபதி விஜய ஆட்டு வைக்கிறாங்க. ஒரு சூனியக்காரி மாரி அப்படின்னு பல்வேறு விதமான விமர்சனங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம, த்ரிஷா வந்து பார்த்தேன்னா, ஒரு நாய்க்குட்டிய வச்சு தளபதி விஜயோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, அந்த நாய தூக்கி அவர் வந்து கொஞ்சுனது, இது எல்லாமே சோசியல் மீடியாவுல வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆச்சு. அப்பதான் அவர் வந்து லிஃப்ட்ல வந்து த்ரிஷாவோட போயிட்டு வந்தது, இது எல்லாமே அவருடைய பர்த்டே அப்ப, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி பர்த்டே அப்ப சோசியல் மீடியாவுல வந்து பார்த்தோன்னா, பயங்கரமா வந்து எடுத்து போட்டு, அது ட்ரெண்டாவும் வந்து பார்த்தோன்னா வந்து போச்சு. சங்கீதா அவங்க அந்த மனுல குறிப்பிடும்போது சொல்றது, அந்த நடிகையோட நெருங்குன தொடர்பு மட்டும் வந்து இல்லாம, அவங்க வெளியில போகக்கூடிய இடங்கள், ஃபோட்டோஸு, வீடியோஸு அதெல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவுல அப்லோட் பண்றது, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் மன ரீதியா மிகப்பெரிய மன உளைச்சல வந்து குடுத்துருக்கு அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்கும் தெரியும். த்ரிஷாவுக்கு 43 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல. நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு 52, 53 வயசு. ஸோ, இவங்க 2 பேத்துக்குமே ஒரு 10 வயசு வந்து பார்த்தோன்னா டிஃபரெண்ட்டுங்க. இப்ப தளபதி விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் டைவர்ஸ் ஆகப்போகுது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட பிரிஞ்சுருவாங்க. அவங்க சேர்றதுக்கே வாய்ப்பில்ல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொன்னாலும், இல்ல ஒரு விஷயம் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா, ஸ்லோ ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஸ்டெடியான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் பிரியறதுக்கான வாய்ப்பே இல்ல. பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து தான் வந்து வாழ்வாங்க. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், நடிகை த்ரிஷாவுக்கு இப்ப நாய்கள்னாலே வந்து ரொம்ப பிடிக்குங்கிறது ஏற்கனவே எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுலயும் அவங்க சோரோ அப்படிங்கிற ஒரு நாய ரொம்ப பிரியத்தோட வந்து வளர்த்தாங்க. ஒவ்வொரு நாய்க்கும் ரொம்ப வித்தியாசமான வந்து பேர் வைப்பாங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ்ல நாயின்னு வந்து வேற எதையாவது வந்து நெனச்சுக்கிட்டா, அதுக்கு நம்ம வந்து பொறுப்பாக முடியாதுங்க. ஆனா, அந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நாய்க்கு அவங்க வச்சுக்கிட்ட பேரு சோரோ. அந்த நாயி எதிர்பாராத விதமா ஒரு நாள் வந்து இறந்து போயிருச்சுங்க. அப்ப த்ரிஷா ரொம்ப எமோஷனல் ஆகி, மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகி, அந்த அந்த இறப்புலருந்து த்ரிஷாவால வெளில வந்து வர முடியல. அதுக்கப்புறம் 2024ல கிறிஸ்மஸ் பண்டிகைய முன்னிட்டு, த்ரிஷாவோட வீட்ல நடந்த எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி சம்பவத்துல, அவர் ஆசையா வளர்த்து வந்த அந்த சோரோ நாய் வந்து பார்த்தோன்னா இறந்தது. அந்த சோரோங்கிற நாய த்ரிஷா தன்னோட மகன்னு வந்து சொல்லுவாங்க. மகன போல வந்து வளர்த்து வந்தாங்க. பெட்ரூம்ல எல்லாம் வந்து ஒண்ணா இருக்கிறது, எங்க போனாலும் கூட்டிட்டு போறது, ஷூட்டிங் போனா இது பண்றது. ஸோ அப்படி வந்து இருக்கும் சோரோ. தன்னை அறிந்த அனைவருக்குமே தன்னோட வாழ்க்கை இனி பொருளற்றதாகிவிட்டது அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னு குறிப்பிட்டு அந்த நாய்க்குட்டிய பிரிஞ்ச சோகத்தில போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. Instagramல ஸ்டோரியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க த்ரிஷா. இப்படி இருக்க நடிகை த்ரிஷா இப்ப வளர்க்கக்கூடிய அதாவது கரண்ட்ல வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய்க்குட்டி பேர் தான் இஸ்ஸி. இந்த நாய்க்குட்டிக்கு இஸ்ஸி கிருஷ்ணன்னு பேர் சூட்டி, அதற்கென தனி இன்ஸ்டா பக்கமே ஓப்பன் செஞ்சு, தன்னுடைய நாய் சம்மந்தமான பதிவுகள பதிவிட்டு வர்றாங்க த்ரிஷா. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், த்ரிஷாவுடைய இஸ்ஸி நாய் பற்றிய ரகசிய தகவல நடிகர் விஷ்ணு விஷால் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காருங்க. அதாவது கட்டா குஸ்தி 2 படத்துக்கான ப்ரமோஷன் பேட்டியல்ல கலந்துகிட்ட நடிகர் விஷ்ணு விஷால் சமீபத்தில ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தார். அந்த பேட்டியில, "இத நான் இதுவரைக்கும் எங்கேயும் சொன்னதில்ல. ஆனா, இது ஒரு சிறப்பான வந்து விஷயம். ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்" அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்ப நடிகை த்ரிஷாட்ட வந்திருக்குல்ல ஒரு நாய் இஷி, அது என்னுடைய டெடி அதாவது என்னுடைய டெடி நாயோட குட்டி தான். அது வந்து ஒரு பூடில் வகை நாயி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என் மனைவியும் த்ரிஷாவும் நெருங்கிய தோழிகள். அவர்கள் அடிக்கடி நாய்கள பத்தி பேசிக்கிருவாங்க.
த்ரிஷாவையும் அதாவது த்ரிஷாவோட நாய பத்தின இந்த தகவல நான் பகிர்ந்து கொண்டத அவரு தவறா எடுத்துக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு விஷ்ணு விஷால் அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. இத பார்த்துட்டு, "இது எதுக்குப்பா அவங்க தவறா எடுத்துக்க போறாங்க? நீ அந்த நாயோட அம்மா யாருங்கிற உண்மைய தான் வந்து சொல்லியிருக்க. இதுக்கு நியாயப்படி பார்த்தா அவங்க சந்தோஷம் தான் வந்து படணும். இதையும் தவறா வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்னு" தங்களுடைய கருத்துக்கள, ஃபீட்பேக்க சொல்லிட்டு வந்து வர்றாங்க. உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கையும் நீங்க கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.